ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. மனிதனுக்கு எவ்வளவு பேராசை தெரியுமா? கேளுங்கள். ஒரு நாள் பிரம்மா ஒரு கழுதையை அழைத்து, உனக்கு 40 ஆண்டு வருடங்கள் ஆயுளை தருகின்றேன், உனக்கு சம்மதம்தானா என்று கேட்பார். அந்த கழுதை ரொம்ப சோகமாக, இறைவா, நான் எப்போதும் வலுவை சுமந்தைத்தான் வாழுகின்றேன், எனக்கு 40 ஆண்டு ஆயுள் தேவையில்லை, தயவு செய்து எனக்கு ஒரு 20 ஆண்டே போதும் என்று சொன்னதாம். அதற்கு பிரம்மாவும் சம்மதித்து சரி என்று சொல்லிவிட்டார். அடுத்ததாக ஒரு நாயை அழைத்து, உனக்கு 40 ஆண்டு ஆயுள் காலத்தை தருகின்றேன் என்று சொன்னாராம். உனக்கு சம்மதமா என்றும் கேட்பார். அதற்கு அந்த நாய், ஆண்டவா, நான் எப்போதும் வீட்டுக்கு காவலாளியாகத்தான் என்னுடைய முதலாளிக்காக வாழுகின்றேன், ஆகவே எனக்கு 40 ஆண்டு கால ஆயுள் ரொம்ப ஜாஸ்தி, எனக்கு ஒரு 20 ஆண்டுகள் போதுமானது என்று சொன்னதாம். அதற்கு பிரம்மாவும் உண்மைதான் என்று அங்கீகாரம் சொன்னாராம். அதுக்கப்புறம் ஆந்தையை அழைக்கிறார். உனக்கு இந்த பூவுலகில் வாழ்க 40 ஆண்டு கால ஆயுள் காலம் தருகின்றேன் என்று சொன்னார், உனக்கு சம்மதமா என்றும் கேட்பார். அதற்கு அந்த ஆந்தை, சுவாமி, நான் இரவு பூராவும் நித்திரை இல்லாமல் சுற்றி கொண்டு வாழ்கின்றேன், இது ரொம்ப கஷ்டம் அல்லவா, அதனால் 40 ஆண்டு என்பது எனக்கு தேவையில்லை, எனக்கு தயவு செய்து ஒரு 20 ஆண்டு மட்டும் போதுமானது என்று சொன்னதாம். அதற்கும் பிரம்மா ஒத்துக்கொண்டு சரி என்று சொன்னாராம். கடைசியாக மனிதனை அழைப்பார். ஓ மனிதா, உனக்கு 40 ஆண்டு காலம் ஆயுளை தருகின்றேன், உனக்கு இஷ்டம்தானா, சம்மதமா என்று கேட்பார். மனிதன் அல்லவா, பேராசை பிடித்தவன், இறைவா, எனக்கு 100 ஆண்டு காலம் ஆயுள் வேண்டும் என்று ஆசையுடன் கேட்டாராம். அதற்கு பிரம்மா புன்னகையுடன் சரி என்று கழுதைக்கும் நாய்க்கும் ஆந்தைக்கும் அவங்க ஆயுளில் மீதி இருந்த அந்த 60 ஆண்டையும் உனக்கே தருகின்றேன், அப்படி என்றால் மொத்தமாக 100 ஆண்டு காலம் நீ வாழு என்று சொன்னாராம். அப்படி மனித வாழ்க்கை நான்காக மாறியது. முதலில் 40 ஆண்டு அவனுடைய சொந்த ஆயுள், ஆனந்தமாக இளமையுடனும், அப்புறம் கழுதையினுடைய 20 ஆண்டு, கழுதை போல பலுவுக்கு பதிலாக குடும்பத்தை சுமந்தும், பிறகு வரும் நாயினுடைய 20 ஆண்டு காலத்தை வீட்டை காப்பாற்று கொண்டு பிள்ளைகளுக்கு சேவை செய்து கொண்டும், கடைசி ஆந்தையினுடைய 20 ஆண்டு காலம் வீட்டுக்கு முன்பு உட்கார்ந்து ஆந்தை போல சைலன்ஸா சிசி கேமராவை போல மாறுகின்றான். இதுதான் மனிதனுடைய 100 ஆண்டு பேராசைக்கு கிடைத்த வாழ்க்கை நண்பா. தெரிந்துகொள், அவன் உண்மையிலே அவனுடைய 40 ஆண்டு காலம்தான் நன்றாக வாழுகின்றான். அதுக்கப்புறம் கேட்டீர்கள் அல்லவா, அப்படித்தான் நடந்தது.